அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு 7ஆம் வகுப்பு பருவம் 3க்கான பயிற்சி 2.3ல கேள்வி நம்ம 3வது கேள்வி பார்க்கிறோம். தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துல பாருங்க. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாப்போம். பாருங்க, இப்போ கேள்விதான். கருண் என்பவர் 1 கோடி காலணிகளை 20% தள்ளுபடி விலையில் வாங்கினார். ஒரு ஜோடி. அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 குறிப்பிட்ட விலையை காண்க. தள்ளுபடி டிஸ்கவுண்ட் 20%. செலுத்திய தொகையின் பர்சன்டேஜ் எவ்வளவு கேட்டீங்கன்னா 100ல இருந்து 25 கழிச்சிட்டோம்னா 75% நம்ம செலுத்திய தொகைக்கான சதவீதம் அது. அப்ப குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ் எடுத்துக்கிறோம். குறித்த விலை என்னன்னா பெருக்கல் செலுத்திய தொகையின் சதவீதம் ஈக்குவல் டு செலுத்திய தொகை. இதுதான் செலுத்திய தொகை எவ்வளவு? 1000 ரூபாய். குறித்த விலை வந்து எக்ஸ் இருக்கும். பெருக்கல் 75% செலுத்திய தொகையின் சதவீதம் ரூபாய் வந்து 1000 ரூபாய் செலுத்தி இருக்கும். அப்போ எக்ஸ் பெருக்கல் 75/100 எழுதலாம் இத சதவீதத்தை. அப்போ 1000 இந்த பக்கம் அப்படியே எழுதிடும். எக்ஸ் பெருக்கல் 75 ஈக்குவல் 1000 பெருக்கல் இந்த வகுத்துல பெருக்கல் 1000 100 மொத்தம் 1,00,000 பெருக்கணும் 1100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்கு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பெருக்கல் 75 வரும் ஈக்குவல் 1,00,000 இருக்கு. இப்ப ரெண்டு பக்கமும் செய்யறோம் 75ஆல வகுத்து வரும். இருபுறமும் டிவைட் பை போத் சைட் 75 டேட் பண்ணிடும். அப்போ 75 ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எக்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 75ஆல 1,00,000 வகுத்து வரும். அப்போ 1,70,000 டிவைட் பண்ணா 100ல எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 75 1 டைம்ஸ் இருக்கும். 75 100ல 75 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 25 வரும். ஒரு 0 அப்படி கீழே இறக்கிடணும். இப்ப 250 இருக்கும். 3 வாட்டி இருக்கும். 375 225 அதுல இருந்து மைனஸ் பண்ணா திருப்பி ஒரு 25 வரும். இன்னொரு 0 வீக்கில் இறக்கிறோம் நம்ம. இப்போ 250 எத்தனை வாட்டி திருப்பி 75 இருக்கும். 3 வாட்டி இருக்கும். 375 225 இதுல இருந்து சப்ராக்ஷன் பண்ண மைனஸ் பண்ணோம்னா 25 வரும். திருப்பி இன்னொரு 0 கீழே இறக்கிறோம். அப்ப கீழே மொத்தம் எவ்வளவு வரும்னா 250 வந்துடும். இந்த 250 திருப்பியும் 75 3 வாட்டி போடுறோம். 375 225 அதனால மேல வந்து 3 போறோம். இப்போ 375 225 மைனஸ் பண்ண 25 0 சேர்த்துவேன். எக்ஸ்ட்ரா புள்ளி வைக்கிறோம் நம்ம. இப்போ திருப்பி அதே போல 3 வரும். 375 225 இப்போ இன்னொருக்கு இதே போல 3 வரும். ரூபாய் வரும்னா 1333.333 அர்த்தம். இது அப்ராக்சிமேட்லி 1334 எழுதும். இதுதான் மார்க்கெட் பிரைஸ். அதாவது நம்ம